வணக்கம் திரு பிரியன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தற்சமயம் காலமாகியிருக்கிறார். அவருடைய இழப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவருடைய குடும்பத்துக்கும் அவர் இழந்து வாடும் ஆயிரம் லட்சக்கணக்கான சிபிஎம் தொண்டர்களுக்கும் என்னுடைய அனுதாபத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாவுடைய இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறுல சீதாராம் யெச்சூரியுடைய பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அதாவது அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் இருந்தா கூட உங்களுக்கு டெல்லியில படிச்சவர். பெரும்பாலும் அவர் ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாரு. அவர் 75 சிபிஎம்ல சேர்ந்தார். அந்த சமயத்தில் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ண காலத்துல எமர்ஜென்சி எதிர்த்து களமாடினதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட் லீடரா அவர் இருந்தார். அதுக்காக அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஜேஎன்யூல தான் அவர் 3 முறை மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி இந்தியாவில் பல தலைவர்களை உருவாக்கி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்க பல பேர் பல கட்சிகளில் தலைவராக இருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு தலைவராக சீதாராம் யெச்சூரி எமர்ஜி ஆனார். அங்கதான் அவர் பிரகாஷ் கரத்தை சந்திக்கிறார். பின்னாடி பிரகாஷ் கரத்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட பொதுச் செயலாளர். இவரும் அதுக்கப்புறம் இவர் பொதுச் செயலாளர். ஸோ விடுமுறை மக்களுக்காக எந்த கட்டத்திலையும் ஒரு போராடக்கூடிய ஒரு மனோபாவம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகார பீடத்தில் யார் இருந்தாலும் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எமர்ஜென்சியில இந்திரா காந்தி எதிர்த்து கேள்வி கேட்டதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட் லீடரா அவர் இருந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம அதே மாதிரி 2004ல யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வந்தபோது அதுக்கு ஒரு கம்யூனிஸ்டுகள் ஆதரவோடு வந்தபோது 2007ல தான் அவங்க 8 வித்ரா பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 2004ல ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கிறதுக்கு ரொம்ப முன்னோடியாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். 2005ல இருந்து 2017 வரை ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து பலவிதமான அந்த பார்லிமெண்ட்ல அவருடைய பங்களிப்பு மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். பல்வேறு மசோதாக்கள் அவருடைய பேச்சு நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இது நிச்சயமாக இந்தியாவில் இருக்கிற விளிம்புநிலை மக்களுக்கும் ரொம்ப உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாடுபட்ட ஒரு தலைவர் இறந்து போனதுல நிச்சயமாக சிபிஎம் தோழர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம், இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு என்பது என் கருத்து. உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி திரு பிரியன்.